இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணோம். யூடியூப்பில் எல்லோரும் வீடியோ போடுறத பார்த்து நானும் ரொம்ப ஈஸி தான் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்பவே கஷ்டங்க. ஒரு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். வீடியோ யூடியூப்பில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது. முன்னாடிலாம் எப்படி சமைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஒர்க்கும் சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ சமைக்கவே போகிறோம். கிச்சனை பார்க்கவே நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. நம்ம சமைக்கலான்னு போகிறதுக்குள்ளே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். நம்ம பழைய அடுப்பு பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதே சுற்றுதுங்க. இந்த சைடு தான் சுற்றுதே, அந்த சைடு பார்த்த வைப்போன்னு பார்த்தா இந்த சைடு கேஸ் லீக் ஆகுது. சரின்னு அடுப்பையே மாற்றிட்டோம். ஃப்ரீ அடுப்பு கொடுத்துருந்தாங்களா, அது சும்மா தான் இருந்துச்சு. அதை தற்சமயத்துக்கு போட்டு இன்றைக்கி சமைச்சிட்டோம். பாதி கிரேவி ரெடி பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ஒரு டிஸ்டர்பன்ஸுங்க, கேஸ் தீர்ந்து போச்சு. என்ன நமக்கு மட்டும்தான் இவ்வளோ சோதனையான்னு நினச்சிக்கிட்டு சிலிண்ட்ரு மாற்றி சமையல் பண்ணேங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் வீடியோவும் எடுத்துக்கிட்டே சமைச்சேன். இவ்வளோ சுச்சுவேஷன் எதுக்கு சொன்னேன்னா, இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் சொன்னேன். கண்டிப்பாக யூடியூபர் அனைவருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ்அப். நான் ஆக்சுவலாக வீடியோவுக்காண்டி தனித்தனியாக அரிஞ்சு வச்சு இது மாதிரிலாம் காட்டணுமேன்னு சொல்கிறதுக்காண்டி செஞ்சேங்க. பட் நான் பேசிக்காக அப்படி செய்ய மாட்டேன். அருவாமனை பக்கத்துலேயே வச்சுருப்பேன். கடாயை அடுப்பில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே டக்கு டக்குன்னு அரிஞ்சு ஒன்று ஒன்றா போட்டு சமைச்சிருவேன். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே நிறைய பேர் கேட்டாங்க, சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களே, அது அடி பிடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அடி பிடிக்கலை. நம்ம அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கோம்ல, அடி பிடிக்கவே இல்லை. அலுமினிய பாத்திரம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் சில்வர் பாத்திரத்தில் சமைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம அலுமினிய பாத்திரம்னு பார்த்திங்கன்னா வானல் தான் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணியே தீரணுன்றதுக்கு அதுதான் யூஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. அந்த காலத்தில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அலுமினிய பாத்திரம் தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் நம்ம எல்லாமே சில்வராக மாற்றிருக்கோம். அப்போ உள்ளவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, இன்னும் நல்லா இருக்காங்க. 100 வயசு வரைக்கும் நம்ம ஸ்ட்ரீட்லேயே ஒரு பாட்டி இருக்காங்க. இப்போ நம்ம சில்வர் பாத்திரத்தில் சமைக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம். இருந்தாலும் கையை வலிக்குது, காலை வலிக்குது, எல்லாமே சொல்கிறோம். நான் பார்த்திங்கன்னா என்னடா வீடியோ எடுக்க இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு பாதி வீடியோ எடுக்கவே மாட்டேன். இனிமேல் மனம் தளராமல் எல்லா வீடியோவும் எடுக்கும்னு நினச்சிட்ருக்கேன். நம்ம எப்படியோ இன்றைக்கி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். ஒரு கிரேவி செய்கிறதுக்கு இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் நம்ம கிரேவியை விடலை, செஞ்சிட்டோம். அது மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் சரி, இனிமேல் வீடியோ எடுக்கிறதையும் விட போகிறதில்ல. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஒரு வழியாக நம்ம கிரேவி செஞ்சிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.